கடலூரில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் தத்தளித்த மக்களை தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் பாதுகாப்பாக மீட்டனர். கடலூரில் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வரும் நிலையில் உச்சிமேடு கிராமத்தில் உள்ள மகாலட்சுமி நகர் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளித்தது. இதனையடுத்து அங்கிருந்து பொதுமக்களை படகுகள் மூலம் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்டு பாதுகாப்பாக அழைத்து வந்தனர். இதேபோன்று கடலூர் அருகே பெரிய கங்கனாங்குப்பத்தில் 100 வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் வெளியேற முடியாமல் தவித்த மக்களை தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்டனர். ஒரு 300க்கும் மேற்பட்ட குடும்பத்துக்கு தண்ணி பூந்திருக்கு. இங்கே எஸ்பிஎஸ் தனியார் மண்டபத்தில் நம்ம தங்க வச்சிருக்கோம். சமையல்காரங்களை வச்சு மளிகை ஜாமான், காய்கறி பொருட்கள் எல்லாமே உணவுப் பொருட்கள் தயாராகிடுச்சு. திடீர்னு நம்ம இதை ஏற்பாடு பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாருக்கும் சமையல் பொருள்லாம் ரெடி ஆகிடும். கடலூரில் திருவந்திபுரம் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. கெடிலமாற்றின் கரை உடைந்ததால் கேஎன்பேட்டை பகுதியில் உள்ள 200க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. கனமழை பெஞ்சது. கனமழை பெஞ்சாலும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தூர்வாரக்கூடிய அந்த பணிகளின் காரணமாகவும் பெரும்பாலான பகுதிகளில் தண்ணீர் தேங்கவில்லை என்பது உங்கள் அனைவருக்கு. வடசென்னை பகுதியில் மழைநீரை அகற்றுவதற்கு ராட்சச மின் மோட்டார்கள் பயன்படுத்தப்பட்டு மழைநீர் அகற்றப்பட்டிருக்கு. தொடர்ந்து அந்த பணி நடந்துகிட்டு இருக்கு. சில இடங்களில் மழைநீர் தேங்கக்கூடிய இடங்களில் அதனை வெளியேற்றக்கூடிய வகையில் பல்வேறு திறன் கொண்ட 1686 மோட்டார் பம்புகள் எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்கிறது. தேங்கிய இடங்களில் உடனுக்குடன் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. சென்னையில் இருக்கக்கூடிய 22 சுரங்கப்பாதைகளில் 21 சுரங்கப்பாதைகளில் போக்குவரத்து சீராக அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து போக்குவரத்து நடந்துகிட்டு இருக்கு. கணேசபுரம் சுரங்கப்பாதைகளை பொறுத்த வரைக்கும் அது ரயில்வே மேம்பால பணி நடந்துட்டு இருக்கிற காரணத்தினால போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. சென்னையில் 32 முகாம்கள் அமைக்கப்பட்டு அந்த முகாம்கள் மூலமா 1018 நபர்கள் அதில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள்லாம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. பொதுமக்களுக்கு இன்று வரை 9,10,000 உணவுப் பட்டரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் அம்மா உணவகங்கள் மூலமாக இலவசமாக உணவுகள் வழங்கப்படும் என்று நான் அறிவித்திருந்தேன். அந்த அடிப்படையில் 386 அம்மா உணவகங்களில் 1,07,047 பேருக்கு உணவு இலவசமாக வழங்கப்பட்டிருக்கு. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சியில் அலுவலர்கள், பொறியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் என மொத்தம் 22,000 பேர் மழைக்கால மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்காங்க. குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றும் பணிகளை 2149 களப்பணியாளர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். எதையும் எதிர்கொண்டு சமாளிக்கும் வகையில் சென்னை தயார் நிலையில் இருந்துகிட்டு இருக்கு. அதைத் தொடர்ந்து இன்று காலையில் குளத்தூர் தொகுதிக்கு நான் போயிருந்தேன். கடந்த காலங்களில் தண்ணீர் நிற்கக்கூடிய பகுதிகளில் எங்கும் இப்போ தண்ணீர் தேங்கல. இதை மக்களே மகிழ்ச்சியாக தெரிவித்தாங்க. ஒரு சில ஊடகங்களை தவிர்த்து பல்வேறு ஊடகங்களில் சென்னை மக்கள் அதை பாராட்டி இருக்கிறாங்க. அதுக்காக நம்ம அவங்களுக்கு மகிழ்ச்சியை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மாநிலத்தின் மற்ற மாவட்டங்களின் நிலைய நேற்று முதல் இன்று வரை நம்முடைய தலைமைச் செயலாளர் மூலமோ அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாக, தொலைபேசி மூலமாக நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் வரலாறு காணாத வகையில் மழை அங்கே பதிவாகியிருக்கு. அந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய நிலைமையை தொடர்ந்து நாங்கள் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் மயிலம் பகுதியில் 49 சென்டிமீட்டரும், நென்வேலி பகுதியில் 46 சென்டிமீட்டரும், வானூர் பகுதியில் 41 சென்டிமீட்டர் என பல பகுதியில் அதிகமாக மழை பெஞ்சு பதிவாகியிருக்கு. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்துவதற்காக அந்த மாவட்ட அமைச்சரான பொன்முடி அவர்களோடு இணைந்து செயல்படுவதற்கு மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் எஸ்.எஸ். சிவசங்கர் அவர்களையும்
மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை நான் அனுப்பி வச்சிருக்கிறேன்.